தமிழில் கிரைம் பாக்கெட் நாவல்கள்னு சொல்லப்படுற பல்ப் நாவல் எழுத்தாளர்களில் முக்கியமான இடம் வகிக்கிறவர் தான் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள். இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் 1996 வெளியான மகாபிரபு படம் மூலமாக சினிமா உலகுக்கு அறிமுகமான பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் தொடர்ச்சியாக 2001 சாக்லேட், 2002 பகவதி, 2004 ஏஐ, 2008 சிங்கக்குட்டி, 2009 மலைமலை, 2010 வாடா, மாஞ்சாவேலு, 2015 கில்லாடி அப்படின்னு இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களுடைய படங்களில் ஒர்க் பண்ணார். இந்த காம்போ தமிழ் சினிமாவில் ஒரு கமர்ஷியல் மசாலா காம்போ அப்படின்னே சொல்லலாம். வெங்கடேஷ் அவர்களுடைய காம்போ மட்டும் இல்லாமல் 1997 இயக்குனர் சிவகுமார் இயக்கத்தில் வெளியான ரெட்டைச்சடை வயசு, 1998 முதலாக தளபதி விஜய் ஆன்டி ஹீரோ ரோல் ப்ளே பண்ண இயக்குனர் வின்சென்ட் செல்வா அவர்களுடைய பிரியமுடன், சாமானிய மக்களோட அவலங்களை யதார்த்தமாக சொல்கிற இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுடைய இயக்கத்தில் 2002 வெளியான அவரது முதல் படமான சாமுராய், அதே வருடத்தில் இயக்குனர் ஜவஹர் இயக்கத்தில் வெளியான மாறன் அப்படின்னு தொடர்ச்சியாக வசனகர்த்தாவாக இயங்கினார். மறுபடியும் 2004 இயக்குனர் செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான காதல்.com, 2007 இயக்குனர் சுரேஷ் இயக்கத்தில் வெளிவந்த சபரி, அதே வருடத்தில் இயக்குனர் செல்வா அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான நான் அவனில்லை, 2008 இயக்குனர் ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளியான ஜெயம் கொண்டான், மலையாள இயக்குனர் ஜெயராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த சில நேரங்களில், VS துரை இயக்கத்தில் வெளியான நேபாளி அப்படின்னு தன்னோட எழுத்துப்பணியை தொடர்ந்தார்.